விடிய காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பி எல்லோரும் வந்து இத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆவலாக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஆண்டவர் வந்து என்னுடைய தமிழ் வந்து ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் பேசுகிற தமிழ் மாதிரி இருக்கும், அது மன்னிச்சுக்கோங்க, புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஆண்டவர் வந்து இயேசு சுவாமி இந்த உலகத்தில் வந்து நமக்காக வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி சென்று விட்டார். ஆனால் போயிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வாக்கு எல்லாவற்றையும் இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறார். அவர் எந்த வார்த்தையையும் அவர் சொல் வந்து தவறவே இல்லை. அவருடைய வார்த்தையை நமக்கு எல்லாருக்கும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அவரே வார்த்தை, யோவான் சொல்லும்போது அவரே வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவரே வார்த்தை வந்தார், வார்த்தையை நமக்கு அழித்து விட்டு இப்போ நமக்கு எழுத்தாக இருக்குது. எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ் காரியம்னா அவருடைய வார்த்தை. இன்றைக்கு அந்த வார்த்தை, அவர் கொடுத்த அந்த வார்த்தையில் உள்ள மகிமைகளையும் அதன்படி நம்ம செய்கிறோமா, எல்லா விதத்துலேயும், சில இதை மட்டும் எடுத்து செய்கிறோமா, எல்லா விதத்தையும் அவர் கொடுத்த காரியங்களை அவர் செய்து நிறைவேற்றி உதாரணமாக கூட செய்து வைத்து விட்டு சென்றதை நம்ம இப்போ செய்கிறோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுறேன். ஆண்டவர் கடைசியாக பரமேறும்போது சொன்ன காரியம் எங்கே இருக்கும்? நமக்கு 4 சுவிசேஷம் கொடுத்துருக்காரு, 4 சாட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்திலருந்தே கிறிஸ்தவர்கள் மத்தியில் 4 சாட்சி, 4 சாட்சின்னு சொன்னாலே அது அந்த 4 சுவிசேஷம். அதை வந்து நம்ம பைபிளில் கூட எல்லா தமிழ் பைபிளில் எல்லா பைபிளையும் பண்ணுறதில்ல, சில இதில் பார்த்திங்கன்னா ரெட் லெட்டரில் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய வார்த்தை மாதிரி, அதை மீறவே முடியாது. எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை தான். மக்கள் எழுதி வச்சாங்க. ஆவியானவர் சொல்லி மனிதர் மூலமாக அவர்களுடைய ஞானத்தின் வழியாக அவங்க காலகட்டத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் படி எழுதப்பட்டது. ஆனால் ரெட் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்டவரே, இயேசுவானவரே வந்து அவருடைய வார்த்தையினாலே எந்த விதத்துலேயும் அது வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு வித்தியாசமாக வர வேண்டிய தேவையில்லை, அப்படிப்பட்டது. ஸோ அதிலிருந்து சில காரியம் அவர் கடைசியாக சொல்லிட்டு போனது. ஆண்டவர் கடைசியாக சொன்னது வந்து இப்போ கூட இந்த காலத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் கூட யாராவது சாக போகிற நிலைமையில் இருக்கும்போது, சாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய விருப்பம் நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்போம். அதை எழுதி வச்சு அவங்க கடைசி வார்த்தைன்னா அதை எப்படியாவது அவங்க ஆசைகளை நிறைவேற்றணும்னு பார்ப்போம். அப்படி அவர் கடைசியாக கொடுத்துட்டு போன ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு 2-3 வசனம் தான். அதை வந்து 4 சுவிசேஷத்தில் விசேஷமாக 3லையும் சொன்னதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஜஸ்ட் கம்பேரிசன் பண்ணலாம். உங்கள் பைபிள்லேருந்து எடுத்துக்குவோம். மத்தேயு 28 கடைசியாக அவர் சொல்லிட்டு போனது பாருங்கள். 28:18 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்றார். அவர் வந்து சொல்லிட்டு போகும்போது இந்த இடத்துல ஒரு வார்த்தை பாருங்க. அவர் 20 சொல்லும்போது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன்றது. இதை தான் வந்து பிரதான கட்டளைன்னு சொல்லுவாங்க, கிரேட் கமாண்ட்மெண்ட், கமிஷன். கடைசியாக அவர் சொல்லிட்டு போன எவ்வளவோ நிறைய சொல்லிட்டு போனார். இது கடைசியாக சொன்ன வார்த்தை. அதை வந்து நீங்கள் கட்டளைன்னு சொல்கிறதும் ஒருத்தர் வந்து நீங்கள் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறதும் வித்தியாசம் இருக்குது. கட்டளைனா உங்களுக்கு சாய்ஸே கிடையாது, இதை செய்து ஆகணும். இது செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லலை, அவர் ஆப்ஷன் கொடுக்கல.
அவர் வந்து கட்டளைன்னு சொல்லி அவங்கக்கிட்ட, சரி இப்போ இது யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, யார்கிட்ட சொன்னார் இது? சீஷர்கள் எத்தனை பேர் இங்கே இருந்தாங்க? 12 பேரில் ஒருத்தர் அதுக்குள்ளே போயாச்சு இல்லையா, தவறிட்டான். ஸோ 11 பேர் தான் இருந்தாங்க. அந்த 11 பேருக்கு சொன்னது தான். ஸோ இதை வந்து நான் ஒரு முறை இதை குறித்து ஹீலிங்கை குறித்து ஆண்டவர் வந்து இன்றைக்கு கூட சுகமளிக்கிறவர் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இப்போ அமெரிக்காவில் இருக்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில கல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கிறிஸ்தவங்க மாதிரியே இருப்பாங்க. நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. மார்மோன்ஸ் துருபதேசம். ஆனால் வந்து பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவங்க மாதிரியே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கிறிஸ்தவங்க நினைஞ்சு ஏமாந்துருவோம். அவங்க வந்து பழைய உடன்படிக்கையின்படி பேசுவாங்க, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் பைபிளெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி ஆனால் நல்ல ட்ரைனிங்கோட நாங்கள் கார்டனிங் பண்ணுறப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 யங் பீப்புள் தாண்டி போயிட்டு எதிர்த்த வீட்டில் போய் கதவு தட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் எல்லாம் வீடு காலி பண்ணி போயிட்டாங்க, யாரும் இல்லை. 1 மாதமாக வீடு காலியாக இருக்குது. இவங்க தெரியாமல் போய் அங்கே போய் கதவு தட்டிகிட்டு இருக்காங்க. அதனால நான் கூப்பிட்டேன், அங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் 2 பேர். அதுக்கப்புறம் அவங்க வந்து உடனே என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பித்து என்கிட்ட வந்து நாங்கள் உங்களோட பேசலாமா, ஹெல்ப் பண்ணலாமான்னு. நான் இப்போ பிஸியாக இருக்கேன் இல்லையா அப்படின்னு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோட்ட வேலையில் வந்து என் கூட வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் நான் நிறுத்தி, சரி கொஞ்சம் போதும் ஹெல்ப் பண்ணுறேன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஹெல்ப் வாங்கிக்கிட்டேன். யங் பாய்ஸ் 2 பேர் நல்ல யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்காங்க, கருப்பு வெள்ளையா. வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரிங்க் கொடுக்கலான்னு பேசும்போது அவங்க பைபிளை எடுத்து அவங்க எனக்கு கொடுக்குறாங்க. அதுலேருந்து சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து இதை பாருங்கள் எப்படின்னு. நானும் அவங்களுக்கு உண்மையை காட்டினேன். கரெக்டு தான்ப்பா, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் அவங்க ப்ராஃபட் ஜோசப் ஸ்மித் சொன்னார், அப்படி எழுதியிருக்கிற கமெண்ட்ரி வச்சுருக்காங்க. அவருக்கு ஏசாமி வந்து சொன்னார், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், எழுதப்பட்டது அவர் ஏசாமி அவருக்கு சொன்னது இங்கே எங்கே நான் வச்சுருக்கேன் பாருங்கள், பைபிளில் இருக்குது. ஏன்னா அதில் ஒரு பையன் வந்து அந்த பண்ணதில் கையில் கொப்பளம் வந்துருச்சு. ஸோ உடனே நான் ஐயோ உனக்கு கொப்பளம் வந்துருச்சுன்னு சொன்ன, நான் கை வச்சு நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணோன்னே அப்படி கொஞ்சம் யோசித்தேன். அப்புறம் வேறு வழி இல்லாமல் விட்டான். நான் ஜெபம் பண்ணிவிட்டு அப்போ சொன்னேன், நான் பண்ணுறதில்ல, அது வந்து ஊழியர்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், நான் இப்போ உனக்கு ஜெபம் பண்ணுறேன்ல, எல்லாரும் பண்ணலாம் சொல்லியிருக்காரு, ஏசாமி சொல்லிட்டு தான் போனார் அப்படின்னு சொன்னபோது, ஓ அப்படின்னு சொல்லி அப்போ தான் பைபிளெல்லாம் எடுத்து அவங்க பைபிளில் இது வந்து எங்கள் ப்ராஃபட்டுக்கு தான் இப்படி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா, நான் இந்த வசனம் மத்தேயு 28 இந்த வசனம் எடுத்து காட்டும்போது அவன் உடனே சொல்கிறான், அது வந்து அந்த 11 பேருக்கு தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னான். பார்த்தீங்களா, நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் புரிஞ்சு கொண்ட விதம் அவங்களுக்கு அப்படி 11 பேருக்கு தான். கரெக்டுப்பா, 11 பேருக்கு தான் சொன்னார். ஆனால் நீ பார்த்தியா 20 அவன் 18லேருந்து வரான் பாருங்கள், 18 வந்து அவங்கக்கிட்ட தான் பேசுகிறாரு அப்படின்னு முதல்ல சொல்கிறான். அப்போ நான் சொன்னேன், அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை அவன் 11 பேர்கிட்ட தான் சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கை கொள்ளும்படினா தமிழில் தான் ரொம்ப அழகாக எழுதியிருக்கோம். நான் எப்போதுமே இங்கிலீஷில் தான் டீச் பண்ணால் கூட நான் தமிழில் எழுதியிருக்கிறத சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, பழைய ஏற்பாடு எபிரேய மொழி. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனில் சில நேரம் இங்கெங்கே இருக்கும். ஆனால் கை கொள்ளும்படினா என்னது, அவங்க செய்ய வையுங்கன்றாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து சொல்லிட்டு போங்கன்றதில்ல, ஒரு தடவை சொல்கிறதில்ல, 11 பேருக்கு சொல்லி நீங்கள் யாருக்கு செய்ய வைக்க சொல்கிறாரு அவர், நீங்கள் புறப்பட்டு போய் சகலதாதியும் சீஷராக்கி, சகலதாதியும் மதம் மாற்றுங்கன்னு சொல்லலை அவர், சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு யாருக்கு நீங்கள் யாருக்கு வந்து சீஷராக்குறீங்களோ சீஷராக்குனவங்கள ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இப்போ அவங்க நமக்குள்ளே வந்துடுறாங்கல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே முழுமையாக வந்ததுக்கப்புறம், முழு அர்ப்பணிப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு கொஸ்டின் வருது, ஓ அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, 3 வருஷம் கொஞ்சம் கூட
அவங்களோட இருந்து அவர் சொல்லி கொடுத்தது. அப்போ சொல்லி கொடுத்ததுன்னா வாயால் சொல்லி கொடுத்து மட்டுமா? அவங்க 3 வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்க. நடைமுறையில் அவர் செய்து காட்டி அவங்களுக்கு வழி நடத்தினார். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு இப்போ சீஷர் ஆக்கணும்னாரு. ஏன்னா அவர் இவங்களோட 3 வருஷம் சீஷத்துவம் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்கள செய்ய வச்சார். அவங்களுக்கு என்ன கட்டளையிட்டாரு, என்ன சொல்லி கொடுத்தாருன்னு இப்போ முன்னால் போய் பார்ப்போம். ஆனால் அது மத்தேயுக்கு முன்னாடி போய் அவர் என்ன சொல்லி கொடுத்தான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது மத்தேயு இப்படி சொல்கிறாரு, என்னெல்லாம் கட்டளையிட்டாருங்கிறத இன்னும் கொஞ்சம் பிட்டு நம்மளுக்கு மார்க்கிட்ட போவான். அதே இடம் மார்க்கு கடைசி அதிகாரம், அதாவது 16ஆம் அதிகாரம் 14 இங்கே 11 வரை கிளியராக இருக்கு பாருங்க. அதன் பின் 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர் நம்பாமல் போன நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடிதத்தை குறித்தும் அவரை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களுக்கு, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாரம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கீதவன் யாதனை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தனை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவருடைய பேசின பின்பு பரலோகத்தை வெற்றி கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசிலே உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவரோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஸோ அவங்க போய் பண்ணாங்க. தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் அவங்க லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் அவங்க செய்வாங்க. என்னெல்லாம் அந்த அற்புதங்கள்லாம் செய்வாங்க. நடக்கும் அடையாளங்கள்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டமான அற்புதங்கள். இங்கிலீஷில் வந்து சைனுன்னுவாங்க. சைனுன்னா மிராக்குலஸ், இயற்கைக்கு மிராக்கிள்ஸ் பண்ணுவாங்க இவங்கெல்லாம். அதெல்லாம் அடையாளம் எல்லாம் பண்ணுவாங்க. என்னெல்லாம் பண்ணுவாங்க? பிசாசுகளை துரத்துவாங்க, நவமான பாஷையில் பேசுவாங்க. அது வந்து சாதாரண காரியம் இல்லை, அற்புதங்கள் இதெல்லாமே. சர்ப்பங்களை எடுப்பார்கள், எடுத்தாலும் சாவுக்கு எது கொடுத்தாலும் அது வந்து ப்ரொடெக்ஷன். நீங்கள் அதுக்குள்ளேயே போனாலும் உங்களை ஒன்றும் பண்ணாது, சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதெல்லாம் அற்புதம், இயற்கை கற்பட்டார்கள் இவங்க செய்வாங்க. இது யார் செய்வாங்கன்னு சொல்கிறாரு? விசுவாசிகள். நம்ம பொதுவாக இதை கேட்டிருக்கோம், நம்மளுக்கு பழக்கம். ஆனால் இந்த 2 வசனத்தில் 17 நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். பொதுவாக அதை தான் கோட் பண்ணுவோம், நமக்கு தெரியும். ஆனால் அங்கே சொன்ன விசுவாசி யார்? நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசம் உள்ளவங்க. அப்படின்னா நமக்குள்ளேயே இத்தனை பேர்லேயே சில பேருக்கு விசுவாசம் இருக்கும், இல்லை ஒரு நாளில் காலையில் ஓரளவு விசுவாசம் இருக்கும், சாயந்தரம் ஒரு விசுவாசம் இருக்கும். எவ்வளோ விசுவாசம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது நடக்கும் அப்படின்னு தான் நம்ம இது பொதுவாக புரிஞ்சுக்குவோம். விசுவாசிக்கிறவன், உனக்கு விசுவாசம் இருந்தால் இதெல்லாம் நடக்கும், அப்படி தான் நம்ம வந்து கேட்டிருப்போம். பொதுவாக அப்படி தான் புரிஞ்சுக்குவோம். ஏன்னா அந்த தனியாக எடுத்தீங்க அந்த வசனத்தை. ஆனால் இதுக்கு முன்னாலேருந்து நம்ம இப்போ 15 படிக்கிற மாதிரி படித்தோன்னா, அப்போ இதில் சொல்லப்பட்ட விசுவாசி யார்? அவங்க போய் சொல்லி சர்வ சிருஷ்டிக்கும் சொல்லி உலகம் எங்கும் எருசலேமிலேருந்து அவங்க வெயிட் பண்ணி பெற்றுக்கொண்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சொன்ன அந்த சொல்லி அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறுறவங்க, முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க. அப்படின்னும் போது ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிறது ஒரு வெளிப்பிரகாரமான காரியம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க விசுவாசிக்கிறது, ரெண்டும் சேர்றது. விசுவாசித்து ஞானஸ்தானம் அவங்க எடுத்த பிறகு அப்போ முழுமையாக தங்களை அர்ப்பணிப்பு அந்த பண்ணுறவங்க இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த விசுவாசிகள் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இதில் வந்து குவாலிஃபிகேஷனில் ஏதாவது வேறு எங்கே வருது? விசுவாசி நம்ம இன்றைக்கி சொல்கிறோன்னா, அப்போ ஒரு கிறிஸ்தவனாக மாறுற ஒவ்வொருவனும் இவ்வளவையும் செய்யணும்னு சொல்கிறாரு. இந்த அடையாளங்கள் யாருக்கிட்ட இருக்குமா? விசுவாசிகள். அப்போ விசுவாசிகள் நம்ம இன்றைக்கி சொல்லணும்னா பிலீவர்ஸ் சொல்கிறோம்ல. கிறிஸ்தவங்கள்லையே உண்மை கிறிஸ்தவங்க, கிறிஸ்துவை அறியாதவங்க, பிறவி கிறிஸ்தவங்கன்னு இருக்கும் வித்தியாசங்கள் பேரில் மட்டும். அப்போ உண்மையாக கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் இதை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. அந்த 11 பேருன்னு சொல்லலை இல்லைங்களா? இங்கேயுமே அங்கே எப்படி சொல்லியிருக்காருன்னா, மத்தேயு 28 சொல்லும்போது, நான் உங்களுக்கு கட்டளையிடலாம், அவங்கக்கிட்ட போய் செய்ய வைங்கன்றாரு. இங்கே வந்து விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? இப்போ திரும்ப அந்த மத்தேயுல அவர் சொன்னப்போ, நான் உங்களுக்கு சொன்ன எல்லான்னு சொல்லிட்டு இங்கே இந்த சில காரியம் அடையாளங்கள் லிஸ்ட் பண்ணுறாரு மார்க்கு.
அப்போ மத்தேயுல அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு நான் என்னத்தை கட்டளையிட்டேன்னு போய் பார்ப்போமா? மத்தேயு 10 இயேசு தான் உயிரோடு இருக்கும்போது இவங்களை ட்ரைனிங் கொடுக்கும்போது முதல்ல அவர் தான் செய்வார், இவங்கள செய்ய சொல்லலை துவக்கத்தில். அப்புறம் என்ன பண்ணுறாரு, மத்தேயு 10 1ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறார். ஆனால் இதை செய்யும்போது முன்னால வசனம் பாருங்க, அவர் எப்பொழுது அதை செய்கிறார் அப்படின்றது அப்பொழுதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னால் உள்ள வசனம் பாருங்கன்னா, பின்பு இயேசு 35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் 9ஆம் அதிகாரம் 35 பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி திரிந்து ஜெபயாலங்கள் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, அந்த தேவையை உணர்றாரு. நான் ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருந்தா பத்தாது, எல்லாரும் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல இவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல தான் சொல்கிறாரு, அப்பொழுது நம்ம தான் அதிகாரம் போட்டோம், இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஆள் தேவையாக இருக்குது, அப்பொழுது 12 கூப்பிட்டு இப்போன்னு சொல்லியிருப்பாருப்பா. அப்போ பிதா வந்து அவர்கிட்ட இப்போ டைம் வந்துடுச்சு, நீ இப்போ அவங்கள அனுப்பு, பழக்கப்படுத்து, ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களை அனுப்பி போக சொல்கிறாரு. இவங்க போயிட்டு பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து மத்தேயு 10. நம்ம லூக்காவில் பார்ப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் சேம் அதே ஸ்பாட்டு. அங்கே மத்தேயு 10 சொன்னதை லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்கள் வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. அங்கே வந்து அதிகாரம் கொடுத்துன்னு சொல்லியிருந்தாரு. அதிகாரம் அப்போ அது வரைக்கும் யார்கிட்ட இருந்தது? ஏசாமிகிட்ட மட்டும்தான் இருந்தது. அவர் தன்னுடைய அதிகாரத்தை இவங்களுக்கு கொடுத்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் அவங்க செய்ய முடியல, இப்போ அவங்க போய் செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ அதை இங்கே சொல்லும்போது பாருங்கள், அதிகாரமும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். அதிகாரம் வல்லமை என்ன வித்தியாசம்? கிரேக்க பதத்தில் எக்ஸூசியா அப்படின்னா அதிகாரம்னு வரும், டியூனமிஸ்னா வல்லமை பவர்னு வரும். அப்போ இந்த ரெண்டையும் இங்கே வந்து ரெண்டையும் கொடுத்துருக்கா சொல்கிறாரு. அங்கே முதல்ல பார்த்தா அதிகாரம் மட்டும் கொடுத்தா அப்போ வல்லமை இல்லையோன்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுறாரு லூக்கா சொல்லும்போது. அப்போ வல்லமைனா பரிசுத்த ஆவியான இயற்கை, அவருடைய வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியது நம்மளால் முடியாது. ஆனால் நமக்கு அவர் கொடுக்கறது அதிகாரம். இதை எப்படி ரெண்டும் ஒன்றுனா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ரெண்டு ஒன்று இருந்தால் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வருங்கிறத இங்கே நமக்கு சொல்லாமல் பார்க்க முடியும். அதிகாரம்னா இப்போ ஒரு வேலைக்கு ஒருத்தருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறோம், இவங்களுக்கு இந்த ஜாப், இவங்க மேனேஜர், இவங்க டீச்சர்னு கொடுத்தோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூமுக்கு அவங்க வந்து லீடராக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம், அந்த பொசிஷன், அந்த ரோலுக்கு ஒரு பேர், ஒரு பட்டம், ஒரு இடத்துக்கு, ஒரு வேலைக்கு ஒரு ஸ்டேட் கொடுக்குறோம் இல்லையா? அது கொடுக்கும்போது அதோடு சேர்ந்த வல்லமையும் வரும். எப்படின்னா நம்ம இப்போ பிரதமர்னு எடுத்துக்கோமே, பிரதமருக்கு அந்த இடம் வந்து அவருடைய ஒரு அந்த ரோல், அந்த பேர், அந்த டைட்டிலுக்கு, அந்த வேலைக்கு அவரே தான் பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு இல்லை, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வேலைக்குன்னு வந்த பிறகு அவங்களுக்கே உரிய ஒரு வல்லமை வரும். அதை ஒரு சாதாரண பிரதமர் வேலையை முடிச்சுட்டு வெளியே போயிட்ட பிறகு நமக்கு பழைய பிரதமர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ அவங்க பிரதமராக இப்போ இல்லை, அவங்க பிரதமராக இருந்தப்போ அவங்களுக்கு அந்த வல்லமை இருந்தது, இப்போ அவங்களுக்கு அந்த வல்லமை இல்லை. அதிகாரம் வரும்போது, ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு, அந்த பொசிஷனுக்கு, அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற வல்லமை, அதிகாரத்தோடு வர வல்லமையும் சேர்ந்து வரும். அது ரெண்டையும் மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கலாம். வல்லமை ஆனால் இருக்குது, ஆனால் அவங்க யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அதிகாரம் வல்லமை ரெண்டையும் கொடுக்குறேங்க. ரெண்டு எப்படி இணைந்து வருதுங்கிறத இதுக்கு ஒரு ஐடியா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து 9 பேர், அங்கே 12 தான் இங்கேயும் காட்டுறாங்க இல்லைங்களா? இவங்க தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிங்கன்னு சொல்லுவார். சொல்லிட்டு
அங்கே 2ஆம் வசனத்தில் சொல்லும்போது லூக்கா 9ல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசிங்கள். அந்த காலத்தில் அவர் வந்து தேவனுடைய ராஜ்யம் தான் சொல்ல முடியும். சிலுவைக்கு முன்னால் எப்போதுமே இயேசு சுவாமி பேசும்போது ராஜ்யம் ராஜ்யம் தான் பேசுவார். அவர் வந்து என்னையை குறித்த சுவிசேஷம் என்னுடைய நாமம் அதை சொல்ல மாட்டார், வெளிப்பிரகாரமாக சொல்ல முடியாது. பின்னால் தான் அவர் சொல்லுவார், பிரசங்கிக்கணும் ஃபஸ்ட்டு, பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் அவர்களை அனுப்பினார். இயேசு வந்து தன்னுடைய ஊழிய காலகட்டத்தில் ஓரல் ராபர்ட்ஸ்ன்றவர் சொல்வார், இந்த 3 சொல்வார். அவர் ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்லிகிட்டே இருப்பார் அடிக்கடி. அதனால் எனக்கு அவர் சொல்கிறது ஞாபகம் வருது. 3 செய்தார் இயேசுவானவர் உலகத்தில் இருக்கும்போது. நம்ம அந்த 3ஐயும் செய்யணுங்கிறதுக்கு 1 மட்டும் செய்யணும். 3 என்ன பண்ணார்? பிரசங்கிச்சார், போதித்தார், சுகமளித்தார். பிரசங்கன்னா முதல்ல நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அறிவிக்கும் போது ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறது, அறிவிக்கிறது. அதை தான் ராஜ்யத்தின் பிரசங்கமாக சுவிசேஷமாக அவர் கொடுப்பார். அவர் 5000 பேரை போஷிக்கும் போது பார்த்திங்கன்னா ஜனக்கூட்டம் வந்து உட்காரும். மத்தேயு 5ல் ஜனக்கூட்டங்களுக்கு அது பிரசங்கம். முதல் தடவை அறிவித்து டீட்டெயில்ஸ்குள்ளே போக மாட்டார். ஏன்னா அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தா இப்போ புரியாது. ஃபஸ்ட்டு டைம் அனௌன்ஸ்மெண்ட், பிரசங்கம் பண்ணணும், உலகெங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த முதல்ல வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து போதிக்கணும். கொஞ்சம் பேருக்கு சீஷத்துவம் பண்ணுறதுக்கு அதில் உண்மையாக இன்ட்ரெஸ்ட், அது மொத்த கூட்டத்துக்கு வந்து பிரசங்கிப்பார். சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அதிகமாக போதனைகளை சொல்லுவார், அவங்க செய்ய வைக்கிறதுக்காக. ஆனால் அவர் வந்து செய்து காட்டினார். அதுதான் சீஷத்து. 3ஐயும் செய்தார். அதுதான் அப்போ நம்மளும் செய்யணும். அவங்ககிட்டயும் சொல்கிறாரு, பிரசங்கிச்சு நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் லூக்கா எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம். லூக்கா 24 கடைசியில் இதையுமே அவருமே சொல்லுவார். ஆனால் டீட்டெயில் வந்து லூக்கா வந்து அப்போஸ்தலர் 1:8 தான் நமக்கு டீட்டெயிலுக்குள்ளே போவார். 46 கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அவங்கள வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு லூக்காவில். ஆனால் நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் போய் பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 8க்கு தான் போகணும். ஆனால் 4ல் பாருங்கள், இப்போ மத்தேயு மார்க்கில் வந்து போங்க போங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் போங்க போங்கன்றார். ஆனால் இங்கே லூக்காவில் என்னமோ வெயிட் பண்ணுங்கன்றார், தரித்திருங்க அப்படிங்கிறாரு. இது என்னது? ஏன் தரித்திருக்க சொல்கிறாரு? அப்போஸ்தலர் 1:4 அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகிய நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று. இங்கே என்னமோ எதிர்மறையாக இருக்குல்ல, காத்திருங்கன்றாரு. அங்கே என்னமோ போங்க போங்கன்றாரு, இங்கே ஏன் காத்திருங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து காத்திருங்கள் எதுக்காக? 8ஆம் வசனம். பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். பலனடைந்து போவீங்கன்றார். ஆனால் என்ன சொல்கிறாரு? கண்டிஷன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. அதுக்கு தான் காத்திருக்க சொன்னார். காத்திருந்து பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் போங்க. அவர் எப்போ வந்தார்? பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு வந்தார்? பெந்தேகோஸ்தே அன்னைக்கு வந்துட்டார். இப்போ போயிட்டாரா? இங்கே இருக்காரா? இங்கே தான் இருக்காரு. அவர் வந்துட்டாரு, அதுக்கு தான் வெயிட் பண்ண சொன்னார். வந்த பிறகு இப்போ இங்கே தான் இருக்காரு. இப்போ நம்ம வெயிட் பண்ணுமா? வேண்டியதில்லை. நம்ம உடனேயே நம்ம பெற்றுக்கொள்ளலாம், உடனேயே நம்ம போகலாம். ஆனால் போய் நம்ம செய்யணும். அவங்க போயிட்டு வந்து நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோன்னு வர சொல்லுவாங்க. லூக்கா 10, திரும்ப லூக்காவில் பாருங்கள். அவங்க போய் லூக்கா 10ல் படிப்போம். இப்போ இந்த 11 பேர் 12 பேரை பார்த்தோம். லூக்கா 10 1ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து போகும் சகல பட்டணங்களுக்கு இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆகிய அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்புறம் புறப்பட்டு போங்க. அவங்க போகிறாங்க, செய்கிறாங்க, வர்றாங்க. திரும்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக பிசாசு கூட நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. 19ஆம் வசனம் பாருங்கள். அப்போ அவங்கள்ட்ட நோக்கி
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் 17 இருந்து பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிந்தது என்றார்கள். அவர்களே அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வாழ்ந்து விடுவதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துக்கு சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்க சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம். அவர் அவங்க போயிட்டு வந்து இவ்வளோ கிரேட்டாக செய்யணும். இது யார் செய்துட்டு வந்து சொல்கிறா? 70. ஸோ 12 பேருக்கு, அதுக்கப்புறம் அது 10ன்னு சொல்லி 70. அப்போ அவர் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நமக்கு தெரியும் அப்போஸ்தலர் 1 அவங்க கூடி வந்து இருந்தப்போ சகோதரிகளோட கூட இருக்கும்போது 120 பேர் இருந்தாங்க வெயிட் பண்ணிருக்கும்போது. ஸோ நம்பர் வந்து அந்த 11 பேருக்கு மட்டும் சொல்லலைங்கிறத எனக்கு அந்த இதை தான் திரும்ப திரும்ப காட்டுறேன். அப்போ மத்தேயுவில் சொல்லும்போது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட இவர் அவங்கள என்ன செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் புதுசாக விசுவாசிகளை வரவங்கக்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு முதல்ல பிரசங்கிங்க, விசுவாசி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் போதிச்ச பிறகு அவங்கள செய்ய கை கொள்ளும்படி அவர்களை அது சீஷர்களாக்குங்கன்னு தான் சொல்கிறார். அந்த இடத்துல சீஷத்துவம் பண்ணுங்கன்றாரு. அப்போ யார் போய் இந்த காரியங்களெல்லாம் செய்யணும்? விசுவாசிகள். சபையில், திருச்சபையில் விசுவாசிகளை வழிநடத்துறதுக்கு தலைவர்கள் சில லீடர்ஸை வச்சிருக்காருன்னு சொல்கிறாரு. எங்கே சொல்கிற? எபேசியர் 1 ஒரே ஒரு வசனம். எபேசியர் 4:11 படிப்போமே. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தியில் அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இவங்களை, இந்த தலைவர்களை, லீடர்ஸை வந்து இந்த காரியம் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி இதெல்லாம் திருச்சபையில் வைத்திருக்கிறார். இவங்க வந்து நம்மளை வழி நடத்துவாங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க யாருக்கு போதிக்கிறாங்க? திருச்சபையில் இருக்கவங்கள விசுவாசிகளுக்கு இல்லையா? மேலும் நாம் அனைவரும் 11 சொல்லும்போது குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. நம்ம முதல்ல கிறிஸ்தவர்களாக ஆகும்போது, விசுவாசி ஆகும்போது குழந்தையாக இருக்கும். அப்புறம் எல்லாரும் வளரணும். இதுக்கு தான் இவங்க உதவி செய்வாங்க. உதவி செய்து வளர்ந்து உறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படி மெச்சூரா. முதல்ல குழந்தை இருக்கும், 5 வயசில் ஒரு விதமாக வழி நடத்தணும், 15 வயசில் ஒரு விதமாக வழி நடத்தணும். ஆனால் 30 வயசோ 25 வயதோ வந்ததுக்கப்புறம் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க இல்லையா? அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வாங்க. அப்பா அம்மாவுடைய பாரத்தை எடுத்து அவங்க செய்வாங்க. ஏதோ ஒரு நேரத்தில் வளர்ந்து பூரண புருஷராக மாறணும். எல்லாருமே குழந்தையாகவே இருக்க முடியாது. அவர் சொல்கிறாரு 12 அது எப்படிலாம் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலை. சுவிசேஷ ஊழியத்தின் வேலையை யார் செய்கிற மாதிரி இங்கே சொல்கிறாரு? விசுவாசிகள். தினம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து போதிக்கப்படுறோம், கேட்டுக்கிறோம், இன்னும் வளர்கிறோம். ஆனால் தினப்படி வாழ்க்கையில் இந்த உலகத்தில் போய் சுவிசேஷம் பண்ணுறது யார்? எல்லாரும் ஒருமனப்பட்டு தான் செய்யணும். அதில் இங்கே இந்த 13ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், சுவிசேஷகர். அதில் ஒரு சுவிசேஷருக்கு அவங்க தான் மிஷினரி, அவங்க தான் இவாஞ்சலிஸ்ட், அவங்க தான் பண்ணணும் அந்த வேலை. நமக்கு அந்த வேலை இல்லை. அப்படி புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லப்படல. நீங்கள் எல்லாரும் கிங்ஸ் அண்ட் ப்ரீ சொல்லியிருக்காரு இல்லையா? நீங்கள் எல்லாருமே ராஜரீக ஆசாரியர். 1 பேதுரு 2:9 சொல்லியிருக்கு. 1 வெளிப்படுத்த விசேஷம் 1:5 நீங்கள் நம்ம எல்லாம் அந்த 2 கோத்திரம் சேர்ந்து இருக்கிறது. நம்ம எல்லா கோத்திரத்துக்குரியது இந்த மகிமையும் நம்ம பெற்றிருக்கோம். எங்கே? புதிய உடன்படிக்கையில். பழைய உடன்படிக்கையில் ஆசாரியர் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ராஜாக்கு ஆளுகை செய்கிற வேலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. மற்றவங்கெல்லாம் மற்ற 10 கோத்திரத்தாரும் போய் நிலத்தில் விளைவிச்சோ இல்லைன்னா காலாட்களை, அனிமல்ஸை வளர்த்தோ அவங்க கொண்டு வருவாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லலை. அவர் சொல்கிறாரு இவங்க எல்லாம் ஒன்று சேரும்படி சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இவங்க இருக்காங்க.
ஆனால் இவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும். அந்த 13 கொடுக்கப்பட்ட அந்த 5 லீடர்ஸ் இவங்க தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்ல அவர். சுவிசேஷ விளையத்தை யார் செய்வா? எல்லாரும் செய்யணும். உலகத்துக்குள்ளே போகிறவங்க நீங்கள் தான். நம்ம எல்லாருமே உலகத்துக்குள்ளே இருக்கிற அந்த மற்ற 6 நாள்லேயும் தான் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முடியும். சுவிசேஷ ஊழியம் இந்த ஒரு நாளில் செய்கிறதில்ல. இந்த ஒரு நாளில் வந்து நம்ம சக்தி அதிகமான வல்லமையை பெற்றுக்கொண்டு கூட சேர்ந்து நம்ம ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருந்து உற்சாகத்தை பெற்றுக்கொண்டு மற்ற நாளில் போய் சுவிசேஷம் பண்ணணும். அப்போ செய்யும்போது அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் அவங்கள செய்ய வைங்க, கை கொள்ளும்படி. செய்கிறப்ப அந்த வல்லமையில் நம்ம வெளிப்படணும். அந்த எல்லா அற்புத அடையாளங்களில் நம்ம வார நாட்களில் கூட வெளிப்படணும். அப்போ நம்ம கற்றுக்கொள்ளணும். இங்கே வந்து கற்றுக்கொண்டு நமக்கு உதாரணமாக இருக்கிறவங்க கிட்டேருந்து கற்றுக்கொண்டு சாட்சிகளை கேட்டு உற்சாகம் அடைந்து போய் செய்யணும். சாட்சி ஒவ்வொரு முறை ஒரு சாட்சி கேட்கும்போது என்ன பண்ணோம்? உற்சாகம், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம். விசுவாசம் வளர்ந்து அப்போ நான் போய் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். உடனே செய்யணும். அதை செயல்படுத்துவர்களாக இருக்கணும். கேட்டுட்டு இன்றைக்கு நம்ம கேட்கும்போது இந்த காதிலேருந்து கேட்டு இந்த காதில் விடுற மாதிரி இல்லை, கேட்டதை நம்ம செயல்படுத்துவர்களாக மாறுறதுக்கு அவர். அதனால் இது வந்து கட்டளை. நான் துவக்கத்திலே சொன்னது வந்து இது அவர் கட்டளையிட்டார். இது நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும், செய்தால் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் கட்டளையிட்டாராம்? நம்ம 9 லூக்கா 10லையும் லூக்கா 10லையும் அவர் அனுப்புறதுக்கு முன்னால் மத்தேயு 9ல் சொல்லும்போது சொல்கிறாரு, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைந்தவர்களாக இருக்காங்க, கொஞ்சமாக இருக்காங்க. இன்றைக்கு அறுவடை மிகுதியாக இருக்கா இல்லையா? குறைவாக இருக்கா அறுவடை? இல்லை, இன்றைக்கும் அறுவடை மிகுதியாக இருக்கா? அன்றைக்கு அவர் ஃபீல் பண்ணுறாரு, நான் மட்டும் பண்ண முடியாது, இது எல்லாரும் பண்ணணும். அப்போ சொல்லி தானே ஆரம்பித்து அனுப்புகிறாரு. இன்றைக்கு நமக்கு அறுவடை குறைவாக இருக்கா? நம்ம வீட்டை விட்டு இல்லை இங்கேருந்து வெளியே போய் கதவை திறந்து வெளியே போனோன்னா அது நமக்கு பிரதிபலிக்குதா இல்லையா? வெளியே பார்த்தாலே நம்மளை சுற்றி பார்த்தா அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அப்போ அந்த தேவையை இதை வந்து யாரோடைய இருதய துடிப்பு? இது நம்ம பிதா இயேசுவானோடைய இருதய துடிப்பு. இன்றைக்கும் அதே தான் துடிக்குது. அறுவடையோ மிகுதியாக இருக்குது, வேலையாட்களோ குறைவாக இருக்கிறாங்க. இல்லை இது எனக்கெல்லாம் இல்லை, ஆண்டவர் அழைப்பு கொடுக்கணும். நம்ம முதல்ல ரெடின்னு சொல்கிறோமா? நம்ம தயாராக இருந்தால் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வேலை அதிகம் இருக்கு, எல்லாரும் தயாராகணும். எல்லாரும் வந்து தயார்னா என்ன பண்ணணும்? முதல்ல ஜஸ்ட்டு விசுவாசித்து நான் வந்து பெற்றுக்கொண்டேன், நான் அவர் சொன்னதை செஞ்சுட்டு நான் இறந்து போகும்போது நான் பரலோகத்துக்கு போவேன், அது இல்லை. டிக்கெட் ஹெவனுக்கு எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு, அது போதாது. அப்படி சொல்லலை அவர். விசுவாசிகளை இதெல்லாம் செய்ய வைக்கணும். அப்போ எல்லாரும் இயேசுவை போல உலகத்தில் நம்மளுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். உலகத்தில் வெளிச்சம் இல்லை, பத்தலை. நம்ம தான் உலகத்துக்கு, நீங்கள் தான் உலகத்துக்கு உப்பாக இருக்கீங்க, நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்னு சொன்னார். அதை வந்து யாரோ செய்வாங்க, அவங்களுக்கு நான் பணத்தை கொடுத்துருவேன், அந்த மாதிரி நமக்கு சொல்கிறாங்க, கேட்குறோம். ஆனால் வாசனம் அப்படி சொல்லலை. ஆண்டவருடைய வார்த்தை என்றும் மாறாது. சபை திருச்சபையில் பிரசங்கங்களோ இதுவோ ஒவ்வொருத்தர் லீடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். வார்த்தை என்றைக்கும் மாறாது. அவர் சொன்ன அவருடைய வாஞ்சையும் அவருடைய தாகமும் இன்றைக்கும் அதே தான். அந்த துடிப்பு தான் இன்றைக்கும் இருக்குது. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. வேலையாட்கள் அப்போ நான் வந்து மிஷினரியாக நான் வந்து டிராக்ட் எடுத்துகிட்டு போய் இங்கே கொடுத்துட்டு நான் சொல்கிறது சொல்லிவிட்டு என் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்ல. அவர் சொல்லி அனுப்பும்போது வெயிட் பண்ணுங்கள், பரத்திலிருந்து வரும் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், வல்லமையோடு செல்லுங்கள். அன்றைக்கே வந்துட்டார் அவர் பரிசுத்த. அவர் இன்றைக்கு நம்மளோட இருக்கார். அவருடைய வல்லமையில் தான் நம்ம அவருடைய இயேசுவின் நாமத்தில். அப்போ அவருடைய நாமத்தில் அவருடைய பிள்ளைகள்னு பேர் தரித்து கிறிஸ்தவர்கள்ன்றத, கிறிஸ்தவர்னா அனாயிண்டட் ஒன், நம்ம அவருடைய பேரை தரித்து நம்ம வெளியே சொல்லும்போது அவருடைய நாமத்தில் தான் சொல்கிறோம், என்னுடைய அதிகாரம் இல்லை. ஏன்னா அவர் சொல்லி அனுப்பும்போது சொல்கிற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய அதிகாரத்தில் நம்ம போகிறோம், அவருடைய நாமத்தில் போகிறோம். அப்போ எதுவுமே நமக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. அந்த அதிகாரத்தோட போங்க. அவருடைய பரிசுத்தாவுடைய வல்லமையை பொந்தி உள்ளுக்குள்ளே அவரோட தான் இருக்கோம். என்றைக்குமே அவர் இல்லாமல் நம்ம இல்லை. அவரை உற்சாகமாக வெளிப்படுத்துங்கள். வல்லமையின் கிரியைகள் அவருக்கு, அவருடைய சித்தம் இதுதான் சொல்லணும். சொல்கிறது வரும் வார்த்தையில் மட்டும் இல்லை, கிரியைகளோடு நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ உடனேயே நம்ம அதே போல் நம்ம பிறரை சீஷத்துவம் பண்ணலாம். இதை தான் வந்து ஆதியில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கு சொல்லும்போது உலகம் போய் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொன்னார்.
பெருகுங்கள்னு சொன்னார். திரும்ப நோவாவுக்கு உலகத்தை அழிச்சிட்டு நோவாவை வெளிப்படுத்தி அனுப்பும்போது திரும்ப போய் நீங்கள் உலகெங்கும் போய் வர்த்திங்க அப்படின்னு சொன்னார், மல்டிப்ளை ஆகுங்கன்னு சொன்னார். அது ஆதியில் கொடுத்தது தான் இன்றைக்கு கடைசியில் இயேசு சாமி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் போய் கட்டளையிடுங்க. அப்போ அது அப்படியே அத்தனை மாறிக்கிட்டே ஜென்ரேஷனாக நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுவானவர் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இயேசுவானவர் 3.5 வருஷத்தில் இந்த 12ன்னே வச்சுக்கோங்க. 3.5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ பேருக்கு கணக்கு போட தெரியுமோ தெரியல, நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 3.5 வருஷத்தில் அவர் 12 பேரை உருவாக்கினார். அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் அப்போ அவர் உருவாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்கக்கிட்ட இல்லை. இன்றைக்கு இன்னும் வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவர் கூட இருக்காரு, முழு அதிகாரத்தோடு நம்ம கூட இருக்காரு. அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் அவங்க 3 வருஷத்தில் 12 பேரை உருவாக்குனா, தங்களை போலவே உருவாக்குனா, அவங்க வாழ்க்கையில் 80 வயசு வாழலாம் எத்தனை உருவாக்கலாம் சீஷத்துவம் பண்ணும்போது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த நமக்கு யார்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளுமோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்குள்ளே 2-3 வருஷத்துக்குள்ளே நம்ம போய் அவங்கள போல் மாறணும், அவங்கள போல் செய்யணும். இயேசுவானவர் 12 பேரை விட்டு போனார். இன்றைக்கு உலகெங்கும் போயிருச்சா இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம்? இன்னைக்கு நமக்கு ஒருத்தர் வந்தார், தோமா ஒருவர் நம்ம நேசத்துக்கு வந்தார். எவ்வளோ ஒரு கிருபை, எவ்வளோ ஒரு பாக்கியம். நம்ம இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அது முக்கியம். அதுக்கு முதல்ல ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்று அர்ப்பணிப்பு, முழு அர்ப்பணிப்பு. அதை தானே செய்யணும். நான் ரெடின்னு நீங்கள் சொல்லுங்கள், அவர் அழைத்தா நான் போவேன்றது கண்டிஷன். நம்ம அவருக்கு போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட முதல்ல நீங்கள் அர்ப்பணித்து, முழு அர்ப்பணிப்பு. நான் ஒரு நாள் அர்ப்பணித்தேன், அன்னையிலேருந்து என் வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு. எனக்கு வாழ வேண்டான்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். அன்றைக்கு நான் அர்ப்பணித்தேன். அன்றைக்கு அவர் தான் என்னை ரட்சித்தார். யாருக்குமே தெரியாது நான் அந்த முடிவு எடுத்தது. ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணேன், அந்த ஜெபத்தில் எனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்காக வரல. ஆனால் அன்னையிலேருந்து அந்த ஆண்டவர் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா நீங்கள் ஒருத்தவர் தான் தெரியும் என் இருதயத்தில் இருந்த வருத்தம் வேதனை. நீங்கள் என்னைக்கு அன்னை ரசித்தீங்க. அப்போ இன்றையிலேருந்து நான் வாழ்கிறது உமக்காக. அது முழு அர்ப்பணிப்பு. நீங்கள் அர்ப்பணித்து முழுமையாக, எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் உங்களுக்காக இனி வாழ்கிறேன். நீங்கள் முழு அர்ப்பணிப்பு நம்ம செய்யும்போது அவர் எடுத்து உபயோகிப்பார், நம்மளை சொல்லி கொடுப்பார். நம்ம இயேசுவை போல் நம்ம போய் உருவாக்கங்களாக மாறலாம். நம்ம வல்லமையிலையும் அதிகாரத்திலையும் செயல்படலாம். சரிங்களா? நன்றி. ஆமென். ஒரு அமைதியான சகோதரியை கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது உங்களெல்லாம் பயன்படுத்த முடியும். ஆமென். ஆகல இதை தொடர்ந்து தான் அந்த தெய்வீக பயிற்சி இருக்கும், சுகமளிக்கிற பயிற்சி. ஆகல அதில் கலந்து கொள்ள நீங்கள் தீர்மானிங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய கண் திறக்கிற நிறைய டீட்டெயில், நமக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, நாம் கை வைக்க வேண்டிய நம்ம வேலை, சுகமாக்க வேண்டியது அவருடைய வேலை. அல்லேலூயா. எங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இது ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆலோசனை அல்ல, கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்குங்க. இது எங்கள் மேல் விழுந்த கட்டளை ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை தருவீராக. இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் செய்தி கொடுத்த நம்முடைய மகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. வருநாட்கள் எங்கள் சபையில் எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷத்தை அறிவித்து சுகமளிக்கிற ஊழியத்தை செய்கிற கருவிகளாக ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்துவீராக. அறுப்பு மிகுதி ஆண்டவரே. ஆட்கள் அங்கே கொஞ்சம் பேரும் இன்றைக்கி மருத்துவமனைகளெல்லாம் நிரம்பி இருக்குது ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே இந்த ஊழியம் செய்யாததுனால இன்றைக்கி வியாதியோடு மக்கள் இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு இதை எடுத்து சொல்லும் பொழுது அப்பா தேவனுடைய ராஜ்யம் இன்னும் மகிமையாய் வளரும் ஆண்டவரே. கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு மிஷனரி காணிக்கை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கலாம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவ ஒன்றே வாடி என்று கூறுவோ. பொன்னான இயேசு புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ. அவர் ஒன்றே வாடி என்று கூறுவோ.
தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணியன்னல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். என்னாலும் நம்மோ இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம், அஞ்சாமல் செல்வோம் வஞ்சகனை வெல்வோம். மரணான கோட்டைகளை பிடித்திடுவோம், நாம் மரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசு புண்ணியன்னல் நேசர் கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ, அவர் ஒன்றை வாடி என்று கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் உங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அவர் எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார், இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும், எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம், நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசு புண்ணியன்னல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கோ, அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். நல்ல கரங்களை தட்டி தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி நன்றி. பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன், இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து துதிக்கவை ஜெபிக்கவை எங்களோடு நீ பேசின திட்டவட்டமான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கர்த்தாவே இந்த உலகத்தில் வந்து சீஷராக்கி அற்புத அடையாளத்தை செய்து அதையே செய்யும்படியாக சீஷர்களுக்கு சொல்லி அவர்களை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசியும் செய்யும்படியாக இன்றைக்கு சபை இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷத்தையும் சுகமளிக்கிற ஊழியத்தையும் தங்கள் மேல் வந்த கடமையாக எடுத்து செய்யக்கூடிய கிருபைகளை தருவீராக. எங்கள் சபை முழு சபையும் முழு கர்த்தாவே உலகத்துக்கும் சுவிசேஷத்தை கொண்டு சொல்லும்படியான கிருபைகளை தருவீராக. செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இது பலன் கொடுப்பதாக. தொடர்ந்து 2வது ஆரணை ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு வருகை நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்துச் செய்திகளை கை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு சுவிசேஷகர் என்று சொல்லுங்கள்.